அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடந்த அற்புதத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் டச்சு கொள்ளையர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு கூடவே சண்முகநாதருடைய விக்கிரகத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கடல்ல போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு புயல் அவங்கள தாக்குது. கடவுளுடைய விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்ததுனால தான் இந்த அசம்பாவிதம் நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்த அவங்க உடனே அந்த சிலையை கடல்ல போட்டுறாங்க. உடனே அந்த புயலும் மறைஞ்சு போகுது. இதற்கு இடையில அந்த ஊரினுடைய நிர்வாக அதிகாரியா இருக்கிறவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி கடல்ல எந்த இடத்துல எலுமிச்சம்பழம் மிதந்துகிட்டு இருக்கோ அதற்கு மேல கருட பகவான் வட்டமடிச்சிட்டு இருக்காரோ அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் கனவுல சொல்றாரு. அந்த நிர்வாக அதிகாரியும் மீனவர்களை கூட்டிட்டு போய் கடல்ல பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல எலுமிச்சம் கனி மிதந்துகிட்டு இருக்கு, மேல கருட பகவான் வட்டமடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல மீனவர்கள் இறங்கி பார்க்கும் பொழுது கனவுல தோன்றி முருகன் சொன்னது போலவே அந்த இடத்துல அந்த விக்கிரகம் கிடைக்குது. மறுபடியும் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து கோவில்லையே வச்சு மக்கள் சந்தோஷத்தோட மன மகிழ்வோட சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே செஞ்சு முருகப்பெருமானை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. முருகப்பெருமானை பற்றி சொல்றதுக்கு இன்னும் அற்புதங்கள் ஏராளமாக இருக்கு. அடுத்தடுத்த பதிவுகளில் அதை நம்ம பார்க்கலாம்.